வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய பாதையில் உங்களை நடத்துவாராக. அன்பானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய சபைகளிலே எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் எங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்? எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதலின் அடையாளங்கள் எவைகள்? முழுமையான கீழ்ப்படிதல் எங்கே காணப்படுகின்றதோ அங்கேதான் எழுப்புதல் ஆரம்பிக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதுதான் எவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற உணர்வை ஆவியானவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து எழுப்புதலை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் மற்றும் பெர்சியாவில் 70 வருட சிறையிருப்புக்கு பின் 3 காலகட்டங்களில் தங்களுடைய சொந்த நாடு திரும்பினார்கள். அந்நாட்களில் எஸ்ராவும் நெகேமியாவும் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்தார்கள். இந்த நிகழ்வுகளை எஸ்ரா மற்றும் நெகேமியாவின் புத்தகங்களில் நாம் விரிவாக வாசித்து அறிந்து கொள்ள முடியும். எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தை மட்டுமல்ல, அவர்களின் இடிந்து போயிருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையையும் நெகேமியா கட்ட முயற்சித்தார். அலங்கம் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்ட பின்பு எஸ்ராவும் நெகேமியாவும் அம்மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு முன்பதாக பல மணி நேரம் வாசிக்கப்பட்டது. அதாவது ஒரு ஜாமம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வாசிக்கப்பட்டது. அர்த்தங்களும் சொல்லப்பட்டது. வார்த்தைகள் உபதேசிக்கப்பட்டது, விளக்கப்பட்டது. ஆராதனைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து பாவ அறிக்கை செய்ய வைத்து தேவனிடத்தில் அவர்களை நெருக்கமாக்கினார்கள். கூடார பண்டிகையை அநேக வருஷங்களுக்கு பிறகு ஆசரித்தார்கள். எஸ்ரா நெகேமியாவின் மூலமாக ஜனங்களுக்குள் பெரிய எழுப்புதலை, மறுமலர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்தார். எழுப்புதல் அல்லது உயிர்மீட்சி முழுக்க பரிசுத்த ஆவியானவரால் நிகழும் ஒரு காரியமாகும். ஒரு குறிப்பிட்ட சபை மீதோ அல்லது குழுக்கள் மீதோ பரிசுத்த ஆவியானவர் பலமாக இறங்கி அவர்களை உலுக்கி உயிரூட்டி அவர்களது ஆதி மகிமையில் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் எழுப்புதல். சபையில் எழுப்புதல் வரும்பொழுது 2 விதமான சத்தங்கள் கேட்கலாம். ஒன்று, மனம் குத்தப்பட்டு மனம் திரும்புகின்றவர்களின் அலறல். இரண்டாவது, மகிழ்ச்சியான ஆராதனைகளின் குரல். எழுப்புதலையும் மனம் திரும்புதலையும் பிரிக்க முடியாது. இப்படி எழுப்புதலை நாம் உணரும் பொழுது என்ன நடக்கும்? எழுப்புதலை உணர்ந்தவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை நெகேமியா 10ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். எழுப்புதலின் விளைவாக நல்ல தீர்மானங்கள் பிறந்தன. முதலாவது, ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவோம். இரண்டாவது, வேறு இனத்தவரோடு கலக்க மாட்டோம், அதாவது உலகத்தின் மதிப்பீடுகளை பின்பற்ற மாட்டோம். மூன்றாவது, ஓய்வு நாளை ஒழுங்காக ஆசரிப்போம். நான்காவது, ஆலயத்தை பராமரிப்போம், தேவைகளை சந்திப்போம். அன்பானவர்களே, எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த 4 காரியங்கள் தான் நமக்குள் எழுப்புதல் உண்டா என்பதற்கான அடையாளங்கள். முதலாவது, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. இரண்டாவது, கரைபடாமல் பரிசுத்தமாக வாழ்வது. மூன்றாவது, நேரமெடுத்து ஜெபித்து வார்த்தைகளை தியானிப்பது, ஆராதிப்பது, ஆராதனைகளை தவறவிடாமல் இருப்பது. நான்காவது, முழு மனதோடு ஊழியங்களில்
ஈடுபடுவது. இந்த ஜனங்கள் சிறையிருப்பின் நாட்களில் ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவருக்கு தூரமாக இருந்தார்கள். இப்பொழுது எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காரியங்களை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் அவர்களை எழுப்பிவிட்டார். கடினமான துயரத்தின் நாட்களிலே இருந்த அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பெலன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாறிவிட்டது. அன்பானவர்களே, இந்த உயிர் மீட்சியின் அனுபவங்கள், அதன் மூலம் வரும் இந்த 4 தொடர் நிகழ்வுகள் நம் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் காணப்படுவதாக. எனக்குள் எழுப்புதல் வரும் பொழுது என் வீட்டிலே எழுப்புதல் வரும். என் வீட்டிலே எழுப்புதல் வரும் பொழுது என்னை சுற்றியிருக்கின்ற வீடுகளிலே எழுப்புதல் வரும். அப்பொழுது சபைகளிலே எழுப்புதல் காணப்படும். சபைகள் எழுப்புதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தேசம் எழுப்புதலை உணரும். எழுப்புதலை காண்பிப்பது, எழுப்புதலை கொண்டு வருவது என்னுடைய கீழ்ப்படிதலின் அனுபவத்தில்தான் உள்ளது என்பதை அறிந்து கொள்வோம். அன்பானவர்களே, இந்த எழுப்புதலின் அடையாளங்கள் நம் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.